இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, நம்முடைய அமிர்தகாரா சேனலை தொடர்ந்து தேமுதிக நண்பர்களும் விஜயகாந்த் ரசிகர்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவரும் ஏனென்று கேட்டால், ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு பரோபகாரம் இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனை இருக்கும். அதற்காக இந்த கோடை காலத்தில் ஒரு தேமுதிக இதை செய்தால் இன்னும் 100 ஆண்டு காலம் மக்களின் மனதில் நிற்கும் என்ற ஒரு செய்தி என்று சொல்கின்றேன் நண்பர்களே. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இன்று சென்னையில் காலையில் டேப்பை திறந்தால் தண்ணி வரல, சுடு தண்ணி வருகின்றது, நெருப்பாக கக்குகின்றது. இன்றைக்கி 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வெளியில் போக முடியல, இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க முடியல, அவ்வளோ வெயில். இன்றைக்கி ஊட்டிக்குள்ளேயே நம்முடைய முதல்வர் இன்றைக்கி கொடைக்கானலில் கோடை தென்றலை ரசிப்பதற்காக செல்கின்றார். எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். அதாவது ஊட்டியிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 28 டிகிரி. இன்றைக்கி சென்னையில் சாதாரண நாட்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஊட்டியிலே வெயில் தாங்க முடியல, கொடைக்கானலே வெயில் தாங்க முடியல. பொல்யூஷன்ஸ், அவ்வளோ பொல்யூஷன்ஸ் இருக்குது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், விஜயகாந்த் இறந்த இந்த சூழ்நிலையை மக்களெல்லாம் சோகத்தோடு நினைவுகூர்ந்து வருகின்றீர்கள். அந்த சூழ்நிலையை அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து 100 ஆண்டு காலம் விஜயகாந்த் இறந்த ஆண்டில் இந்த தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக தொண்டர்களாலும் தேமுதிக கட்சிகளினாலும் மரங்கள் நட்டு அதை பயிரிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். விஜயகாந்த் மேலிருந்து ஆசீர்வாதம். ஏனென்று கேட்டீர்கள் என்றால், அன்னதானம் செய்வது எந்த அளவுக்கு புண்ணியமோ அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது இன்றைக்கி அன்னதானம் என்று எடுத்தாலே விஜயகாந்த் கட்சி வடலூருக்கு அப்புறம் கோயம்பேட்டில் தான் அன்னதானம் அற்புதமாக நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெயரை 120 நாள் தட்டிவிட்டீர்கள். அதே போன்று இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சேனலை பார்த்து கொண்ட அத்தனை நண்பர்களும் உங்கள் வீட்டு வாசலில் விஜயகாந்த் நினைவாக ஒரு மரத்தை நட்டு வையுங்கள் நண்பர்களே. அது அரச மரமாக இருக்கட்டும், இல்லை நெல்லி மரமாக இருக்கட்டும், இல்லை ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய புங்க மரமாகட்டும். ஏன் அரச மரம் என்று சொல்கின்றேன் என்றால், இந்த ஒரு மரம் வச்சுருக்கின்ற என்றால் லட்சம் லபகத்துக்குன்னு உங்களுடைய சிட்டி சூழ்நிலைக்கு தகுந்தாலும் புங்க மரம், இந்த மாதிரி ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டு வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததியினர் இன்னொரு 10 ஆண்டு கழித்து இந்த உலகமே உங்களை கும்பிடும். ஒவ்வொரு மரத்தை பார்க்கும்போதும் விஜயகாந்த் சிரித்து கொண்டு இருப்பது போல் இருக்கணும். எப்படி விஜயகாந்துடைய தர்மங்கள், விஜயகாந்த் புதைக்கப்படையில்லை விதைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வருகின்றதோ அதுபோன்று அது விருட்சமாகி தமிழ்நாடு முழுவதும் நிழல் கொடுக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையை மாற்ற வேண்டும் நண்பர்களே. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ 5 டிகிரிக்கு மேலே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ உள்ளது முன்னாடி இன்னொரு 5 வருஷம் கழித்து இந்த வெயில் இன்னும் எவ்வளோ வாட்டி வளைக்க போகிறதில்ல. நம்முடைய சந்ததியினர் எப்படி வாட்டி வளைக்க போகிறதில்ல. ஏன்னா அப்துல் கலாமுடைய மிகப்பெரிய ஆதரவாளர் விஜயகாந்த். அதே போன்று விவேக் இந்த மரத்தை நட்டு ஒரு நட்பெயரை ஏற்படுத்திவிட்டு சென்றிருந்தார். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்ந்து இந்த தேமுதிகவுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்குது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் இந்த கோடை காலம் வந்தோன்னே நீர்மோர் பந்தல் வைக்கிறோம், தர்பூசணி கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப கொடுக்குறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். தேமுதிகவும் இதை அற்புதமாக கொடுக்கின்றது. இதுக்கு நிரந்தர தீர்வாக தமிழ்நாடு முழுவதும் விஜயகாந்தின் பெயரில் விஜயகாந்த் இருந்த ஆண்டில் ஒரு கோடி மரத்தினாச்சும் நடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி எடுத்து நட்டு வைத்தீர்கள் என்றால் அது காலம் முழுவதும் தேமுதிகவின் 1000 ஆண்டுகள் பேச வைக்கும் நண்பர்களே. ஆகவே இந்த அருமையான சூழ்நிலையில் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, விஜயகாந்துக்கு பத்மபூஷன் வேறு 9ஆம் தேதி கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த விஜயகாந்த் இறந்த ஆண்டை தேமுதிக அவர்களாம் மரம் நட்டு மக்களுக்கெல்லாம் நன்மைகளை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு பெயர் வர வேண்டும் நண்பர்களே. அட்லீஸ்ட் நம்முடைய யூடியூப் சேனலை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை நட்டு அதை ஃபோட்டோவை எடுத்து முடிஞ்சால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மே மாதம் முழுவதும் இந்த சுட்டரிக்கும் வெயிலை, இந்த வெப்பமயமாக்கல் இன்னும் இந்த உலகத்தை எவ்வளோ ஆட்டி வைக்க போகின்றதோ, தமிழ்நாட்டை அரசியல் கட்சிகள் காக்க வேண்டும். அவர்கள் காக்கின்றார்களோ இல்லையோ, தேமுதிக போன்று மக்கள் அக்கறை உள்ள, மக்கள் வளர்ச்சியில் அக்கறை உள்ள, மக்களுடைய தர்மத்தில் சிறந்த ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். இன்றைக்கு எப்படி தர்மம் அன்னதானம் போட்டு தர்மத்தில் சிறந்து இருக்கின்றார்களோ அதுபோன்று மரங்கள் நட்டு இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.